போர் முடிவடையும் நிலையில் உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் போரின் பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த போர் முடிவுக்கு அருகில் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ்க்கு அளித்த பேட்டியில் ஈரானுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த இரண்டாவது சுற்று விரைவில் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் அது பாகிஸ்தானில் நடைபெறலாம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க ராணுவம் கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. உலகின் முக்கிய கடல் வழித்தடமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில் மறியல் இரண்டாவது நாளாக நீடிக்கிறது. இந்த மறியலின் காரணமாக ஈரானுக்குள் செல்லும் மற்றும் வெளியேறும் கடல் வழி வர்த்தகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகள் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. இதே சமயம் லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. உலக பொருளாதாரத்தை பற்றியும் கவலை அதிகரித்து வருகிறது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எச்சரிக்கையின்படி இந்த போர் மேலும் தீவிரமடைந்தால் உலக பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும் அபாயம் உள்ளது. மொத்தத்தில் ஹோர்முஸ் மறியல், நடப்பு போர் மற்றும் உலகளாவிய பதற்றம் ஆகியவை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகள் விரைவில் முடிவுக்கு வரும் என உலகம் எதிர்பார்க்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.